ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஹெல்த்தான ஒரு முருங்கைக்கீரை சூப்பு தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை சூப் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ சூப்புக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 பீஸ் குருமிளகு சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு 4 to 5 டம்ளர் சூப் இருந்தால் போதும் அப்படிங்கிறக்காக. உங்களுக்கு சூப் அதிகமாக வேணும் அப்படின்னா இனி கூட கொஞ்சம் கீரை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட நான் வந்து தேங்காய் எண்ணெயோ இல்லை நீங்கள் என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கணும். ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நம்ம வறுத்து எடுக்கக்கூடாது. மணமும் கொஞ்சம் கம்மியாயிடும். இந்த க்ரீன் வந்து அப்படியே கீரை வந்து அப்படியே நல்லா பச்சை கலராகவே இருக்கிற மாதிரி ஒரு மிதமான சூட்டில் வச்சுட்டு அந்த எதுவுமே கருகி போகாமல் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும், அந்த ஆயிலில் ஃபுல்லாக அந்த கீரையும் அந்த மசாலா பொருளெல்லாம் கலந்து விட்டாலே போதும். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். கூடவே வந்து ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து வதக்க வேண்டாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பார்த்திங்கனாலே தெரியும், கலர் சேஞ்ச் ஆகலை, நல்லா க்ரீனாகவே இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம சூப்புக்கு தேவையான 5 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். இந்த சூப் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் கொதித்து கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா நம்ம ரசம் மாதிரி ஒரு 3 நிமிஷம் தாங்க கொதிக்கணும். 3 நிமிஷம் கொதித்தாலே சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம மல்லித்தலை சேர்த்துட்டு நம்ம வந்து குடிக்கலாம். இது வந்து நமக்கு லோ ப்ரெஷர், பிளட் இல்லை, முடி கொட்டுது, அந்த மாதிரி பிரச்சனைக்கு வாரத்தில் ஒரு 3 அல்லது 4 டைமே நம்ம 4 நாளுமே குடிக்கலாம். ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை. சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் குடிச்சு பார்த்தீங்கன்னா. மணமும் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கலர் சேஞ்ச் ஆகாமல் க்ரீனாகவே இந்த சூப் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் ஹெல்த்தி அண்ட் பியூட்டி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.